அப்போ திமுகல ஃபர்ஸ்ட் தகுதி என்னது? பெண்களை அவமானப்படுத்துவது, கையை பிடித்து இழுப்பது, மானபங்கப்படுத்துவது, ரூம்குள்ள அடைச்சு வச்சு 6 மாசம் ரேப் பண்றது, இதெல்லாம் யாரு? இந்த மாதிரியா இருந்தா என்ன பண்றது? ஒரு விமனைசருக்கான எல்லா வேலைகளையும், பொம்பளை பொறுக்கித்தனங்களையும் செய்வதுதான் திமுகவில் ஒருத்தன் உறுப்பினராக சேர்வதற்கான முதல் தகுதி. 2வது கொல்ல மெத்தபெட்டமைன் கஞ்சா கடத்தி இருக்கணும், அது 2வது தகுதி. அப்புறம் அந்த 2வது தகுதியிலேயே ஏ இதெல்லாம் அப்படின்னா பி தகுதி என்ன? கிட்னி திருடணும், கண்ணை திருடணும், உடல் உறுப்புகளை திருடணும், இது 2வது தகுதியாச்சு. 3வது தகுதி என்னது? ஆத்து மணலை கொள்ளையடிக்கணும், கிரானைட் கல்லு திருடணும், இதெல்லாம் 3வது தகுதி. 4வது என்ன? இது எல்லா நேரமும் போய் சொல்லி கொண்டிருக்கிறது. என்னைக்கு அந்த உதவாத உதயநிதி வாயை திறந்து சொன்னாரோ அன்னையிலிருந்து திமுக வெர்சஸ் காங்கிரஸ் ஒரு பெரிய அக்கப்போர் நடந்தது. எங்களால நீ ஆட்சிக்கு வரீங்க அப்படின்னு சொல்றது, அப்ப திமுகங்கிற ஒரு கட்சி தன்னோட பேஸை இழந்திருக்குது அப்படிங்கிறத திருப்பி 2011 கருணாநிதி ஆக்டிவா இருந்தப்பதான் எதிர்கட்சி அந்தஸ்தே இழந்து வீட்டுல உட்காந்துருந்தாரு. உங்களை 10 வருஷம் உட்கார வச்ச போது உங்களை எழுப்பி விட்டது யாரு? ஆட்சி மணி மகுடத்தையும் கொடுத்தது காங்கிரஸ். மாத்த மாட்டாங்கன்றதுனால ஐயோ மாத்திரக்கூடாதுங்கிற பதற்றம் எல்லா உடன்பிறப்புகளுக்கும் இருக்கு. திமுக ஐடி விங் அல்ற சொல்ற உண்மைதான், அல்ற சொல்றியா? அதை விடவும் ரொம்ப மோசமான வார்த்தைகளை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இன்னைக்கு இருக்க திமுக அது என்னது? ஸ்டாலின் ஃபேமிலி டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அதுவும் மக்களோட குரல் தானே, ஒரு குரல் 2 குரல்ங்கிறது இல்ல, குரல் வந்துருச்சா இல்லையா? டீசன்சிக்கும் அறத்துக்கும் நேர்மைக்கும் திமுக இடமே கிடையாது. அதுதான் திமுக. திமுக தன் சொந்த கட்சிக்காரர்களையே வெட்டி வீழ்த்திய கட்சி. அதை குறித்து இன்னும் தலைமை முடிவெடுத்தா திமுக அடுத்த ஒரு 10 வருஷம் பாவம் வீட்டுல இருப்பது உறுதியாகிவிடும். பெண்களை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நீங்க நம்ம 5000 ரூபாய் கொடுத்தா அப்படியே உதயசூரியனை பார்த்து டக்குன்னு அழுத்திட்டு போவான்னு நினைக்காதீங்க. நீங்க வேணா எங்க கட்சி ஊழல் செய்யாத உத்தம கட்சின்னு திமுக வேணா மாற தட்டிக்கலாம். ஆனா அதை திமுகல இருக்கிற ஒரு அடிமட்ட தொண்டன் அதை நம்புவாரா? ஸ்டாலினோட 5 ஆண்டு கால சாதனை 13 வயது பெண்கள் கையில் கஞ்சாவை போய் சேர்த்ததுதான் ஸ்டாலின் ஐயாவோட அளப்பரிய சாதனை. சத்ரு யாகமா? சத்ரு அழிஞ்சு போற யாகம், சத்ரு சம்ஹார யாகம். பாருங்க, கரெக்டா சொல்றீங்க பாருங்க. பெரியாரிஸ்டுகளுக்கு தான் எல்லாமே சரியா தெரியுது. சத்ரு சம்ஹார யாகம் நடத்துவதுதான் கருணாநிதி தன்னுடைய வாரிசுகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மந்திரம் என்றால், இந்த குடும்பம் தமிழகத்தை காப்பாற்றும் என்று நம்புவது உலகின் மிக மிக அறிவீனமான ஒரு செயல் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். 26 திமுக வீட்டுக்கு போவது உறுதி. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங் நிர்வாகி திருமதி நாச்சால் சுகந்தி அவர்கள் நிகழ்வு இணைகிறார்கள். வணக்கம் மேம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், அதிமுக கூட்டணியுடைய பலம், இது இரண்டும் எப்படி மேம் இருக்கு களத்தில்? உதயநிதினு ஒரு உதவாத நிதி இருக்காரு துணை முதலமைச்சர். ஆமா, அவர் ஏதோ ஒரு மீட்டிங்ல அவங்களுடைய இளைஞரணி மாநாட்டில் தான் நினைக்கிறேன், காங்கிரஸ் கை கொடுக்கும், காங்கிரஸ் கை நம்மளை விட்டு போகாதுன்னு ரொம்ப அப்படி ப்ரௌட்ஃபுல்லா ஃபீல் பண்ணி சொன்னார். ஆமா ஆமா ஆமா. 16ல இருந்து தொடர்ந்து பயணிக்கிறாங்க. இப்பவும் திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்காங்க இந்த நிமிடம் வரைக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்கு அந்த உதவாத உதயநிதி வாயை திறந்து சொன்னாரோ அன்னையில இருந்து திமுக வெர்சஸ் காங்கிரஸ் ஒரு பெரிய அக்கப்போர் நடந்தது. அதாவது காங்கிரஸ்காரங்க இப்படிலாம் பேசுவாங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு என்னது இந்த வடிவேல் காமெடியில வர மாதிரி மாட்டு சாணியும் மனுஷ சாணியும் கலந்து அடிக்கிறாங்க. அந்த ரேஞ்ச் இல்ல. நான் புரிதலுக்காக தான் நான் கேட்கிறேன். இங்க யாருமே காங்கிரஸ் தரப்புல இருக்கவங்க திமுகவுடைய தலைமையை பற்றி எங்கேயுமே தரக்குறைவா பேசல, அவதூறு வார்த்தைகளை பயன்படுத்தல.
திமுகவோ நீங்க வந்து நீங்க என்டிஏ கூட்டணி நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல ஸ்டாலின் சாரை டைரக்டா அடிச்சாதான் ஒத்துப்பீங்க, இடையில சண்டை போட்டுட்டு இருந்தா ஒத்துக்க மாட்டீங்க சார். அவங்க வந்து அவங்க கேட்குற காங்கிரஸ் கேட்குற பேசிக் கொஸ்டின் என்ன அப்படின்னீங்கன்னா, அது உங்க ஃபவுண்டேஷனையே ஆட்டம் காண வைக்குது. திமுகவோட ஃபவுண்டேஷனே ஆட்டம் காணுது. அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க, நாங்க இல்லைன்னா நீ ஜெயிக்க முடியாது, நாங்க இல்லைன்னா நீங்க ஜீரோ, நாங்க இருந்தா தான் நீ ஆட்சிக்கு வர முடியும், எங்களால நீ ஆட்சிக்கு வரீங்க அப்படின்னு சொல்றது. அப்ப திமுகங்கிற ஒரு கட்சி தன்னோட பேஸை இழந்திருக்குது அப்படிங்கிறத திருப்பி திருப்பி அப்படி எங்கேயுமே திமுக ஒத்துக்கல இல்லையா? ஆமா நீங்க சொன்னதா சரி அப்படின்னா நீங்க சொன்னதை வந்து ஆமா பலத்தை இழந்துட்டாங்க அப்படின்னு. திமுக ஆட்சியில இருக்குன்னா அதுக்கு காங்கிரஸ் மட்டும் இல்ல, விசிகாவும் ஒரு காரணம், கம்யூனிஸ்டும் காரணம், மற்ற அமைப்பும் இல்ல, மற்ற கூட்டணி கட்சியும் எல்லாம் காரணம். திமுகவோட கூட்டணியில் இருக்கிற ஒரு 11 கட்சியில காங்கிரஸ் மட்டும்தான் 4.5. சரிங்களா? மற்றவங்க எல்லாம் நீங்க சொன்ன இடதுசாரிகளும் சரி, பிசிகவும் சரி, இவங்கெல்லாம் 1% தான் அவங்களோட ஓட் பேங்க். இடதுசாரிகளுக்கு 2 பேருக்குமே சேர்ந்து 0.5 தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்துதான் காங்கிரஸ் வந்து இவங்க அவங்க ஒரு காலத்துல 40-42% எல்லாம் இருந்தவங்க இன்னைக்கு சரிபாதியால நின்னவங்க 5% வந்திருக்க போதும் அந்த 5% தான் திமுக கூட்டணியிலேயே பெரிய பர்சன்ட் இருக்கிற ஒரு கட்சி. அப்போ அந்த இடத்துல அவங்க அந்த திமுக மதுரை தளபதி சொன்னார் இல்லையா, தொகுதிக்கு 4000 ஓட்டு அப்படின்னு சொன்னார் இல்லையா, காங்கிரஸ்காரனுக்கு தொகுதிக்கு 4000 ஓட்டை வச்சுக்கிட்டு உள்ள பேச்சு பேசுறாங்க அப்படின்னாரு. அந்த தொகுதிக்கு 4000 ஓட்டோ 10,000 ஓட்டோ காங்கிரஸுக்கு ஒரு தொகுதிக்கு எடுத்துட்டீங்கன்னா குறைந்தபட்சம் 20,000 வாக்குகள் உறுதி. சரிங்களா? அந்த 20,000 வாக்கு இல்லைன்னா திமுக டெட் பாடி. அந்த 20,000 வாக்குகள் இல்லைன்னா திமுகங்கிற கட்சி அந்த கூட்டணி ஒரு டெட் பாடி, ஆட்சிக்கே வர முடியாது. அதுதான் 2016 தானே மக்கள் நல கூட்டணி. அந்த மக்கள் நல கூட்டணி அதெல்லாம் தான் ப்ரூவ் பண்ணுச்சு கேப்டனோட சேர்ந்து. சரிங்களா? அப்போ நீங்க வந்து அன்னைக்கு காங்கிரஸோட தான் கூட்டணியில இருந்தாங்க. 2016 மக்கள் நல கூட்டணி, இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி இந்த பக்கம் தான் இருக்காங்க. மக்கள் நல கூட்டணி இன்னைக்கு திமுகவோட இருக்காங்க. என்னன்னா நீங்க இங்கிட்டு இப்படி போயிட்டு அங்கிட்டு இப்படி போயிட்டு இங்கிட்டு இப்படி ஒரு பேச்சு, இங்கிட்டு ஒரு இருக்கிற ஒரு குரூப் அப்படி போச்சுன்னா எப்படி போனாலும் 16 ஆட்சி போச்சா? 10 வருஷம் உட்கார்ந்துங்களா கூப்பில. 1.25% தான் 2.25% அப்படி பாத்தீங்கன்னா இல்ல அன்னைக்கு எதிர்த்தரப்புல அம்மையா ஜெயலலிதா இருந்தாங்க இல்லையா, ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக மக்களால அன்னைக்கு ஆளுமை மிக்க தலைவராக கருணாநிதி இருந்தாருங்க ஐயா. 2016 கருணாநிதி ஸ்ட்ராங்கா தானே இருந்தாரு. அப்ப அவர் படுக்கையை விடலையே, அப்ப அவர் ஸ்ட்ராங்கா தான் இருந்தாரு. அப்போ அம்மாவை எதிர்த்து கருணாநிதி இருந்த போதும் 2011 கருணாநிதி ஆக்டிவா இருந்தப்போதான் எதிர்கட்சி அந்தஸ்தே இழந்து வீட்டுல உட்கார்ந்துருந்தாரு. சட்டசபைக்கு வர்றதுக்கு வெட்கப்பட்டுட்டு பல சிக்கல் அன்னைக்கு இருந்தது இல்லையா? அதான் நீங்க வந்து என்னன்னா எங்க அன்னைக்கு வந்து உங்களுக்கு 2G வீட்டுல திமுக உட்கார வச்சது, அன்னைக்கு கேப்டன் ஒரு பெரிய போர்ஸ் இருந்தது உட்கார வச்சது உங்களை 10 வருஷம் கேப்டன் உட்கார வச்சுட்டு போனாரு. அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியல. இப்ப வந்து உங்களுக்கு காங்கிரஸ் 2016 இருந்து கை கொடுக்குது. அப்ப உங்களை 10 வருஷம் உட்கார வச்ச போது உங்களை எழுப்பி விட்டது யாரு? ஆட்சி மணி மகுடத்தையும் கொடுத்தது காங்கிரஸ். அப்ப காங்கிரஸ் மணிமகுடத்தை கொடுக்கல 2016 கொடுக்கலன்னு 21 அடுத்த 5 வருஷத்துல உட்கார வச்சுச்சுல்ல. அன்னைக்கு அதுதான் மேம் 2016 மக்கள் நல கூட்டணி. அதான் சார் 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு போயிடுச்சு. எல்லாரும் அப்படி போனப்ப கூட காங்கிரஸ் உங்களை கையை பிடிச்சி தாங்கின்னு தானே இருந்துச்சு. அப்படி நன்றி கட்டத்தனமாக ஸ்டாலின் நடந்து கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இன்னைக்கு அவங்க சண்டை போடுறாங்க. இதெல்லாம் இன்னொன்னு என்னன்னா, இந்த மீடியால இருக்காங்கல்ல நாரவாயர்கள், மீடியா நாரவாயர்கள், அதுல இந்த திமுக கூட்டணியை சப்போர்ட் பண்றதுக்குன்னு சில நாரவாயர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாம் சபரீசனோட எலும்பு துண்டுகளை வாங்கி நாரவாயர்கள் ஊடகத்துல இருக்காங்க. அதான் ஏன் சார் ஊடகத்துல இருந்தா நேர்மைனா என்னன்னு தெரியாதா, அறம்னா என்னன்னு தெரியாத பொலிட்டிக்கல் புரோக்கரேஜ் வேலையை பாக்குறவங்கள சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு கருத்து தோன்று, என்ன கருத்துக்கிறாங்க, அந்த அறிவை பயன்படுத்தி ஒரு கருத்து சொல்றாங்க. இல்ல அவங்களுக்கு அறிவு இருக்குலாம் வேற நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துலதான் ரொம்ப இன்னுமே ரொம்ப காமெடியா இருக்கு. சோ அந்த அவங்க எல்லாம் ஈவினிங் ஆனா ஒரு கோட் ஷூட்டை போட்டு வந்துட்டேன், திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு டே நீங்க எல்லாம் வாய வச்ச நேரம் தான் இன்னைக்கு பவுண்டேஷனே ஆட்டங்கான்னு. பவுண்டேஷன் இந்த உண்மையிலுமே இந்த மீடியாவில் இருக்கின்ற திமுக சப்போர்ட்டர்ஸ் கொஞ்ச நாளைக்கு வாயை மூடிக்கிட்டு இருங்க. அதுதான்
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நல்லது. நீங்க போட்ல திமுக எங்களுக்கு நல்லது, எங்களுக்கு ஃபவுண்டேஷன் எங்க மேம் ஆட்டம் Yes, sir. நீங்க அவங்க சொல்ல நீங்க ஆட்சியில பங்குன்னு கேட்டுட்டாங்க. என்ன பண்ண போறீங்க இப்போ? முதலமைச்சர் முடியாதுன்னு அவர் சொல்லி 3 நாள் ஆகுது. முடியாதுன்னு சொன்னா போங்க ஏன்னு சொல்லிட்டு போயிருவாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு இவரு வந்து சந்திக்கிறாரு, காங்கிரஸோட பொதுச் செயலாளர் வந்து சந்திக்கிறாரு முதலமைச்சரை. அப்ப அது என்னன்னு உறுதியாகும், பேச போறாங்க. சரிங்களா? அப்போ நீங்க வந்து சும்மா நீங்க என்ன சொல்றீங்க, இத்தனைக்கும் அவங்க இவரு முதல்வர் ஐயா வந்து மீனை வீசி வீசி பாக்குறாரு, தூண்டில போட்டு போட்டு பாக்குறாரு. என்னன்னு, ராகுல் எனக்கு தம்பி மாதிரி, நாங்கள் அண்ணன் தம்பி உறவில் இருக்கோம், எந்த நாடகமும் எடுபடலையே சொல்றாரு ராகுல் அவர்களும் அதான் சொல்றாரு. அது எப்ப சொன்னாரு? எப்ப சொன்னாரு? இப்ப சொன்னாரா? ரீசெண்டா? அது எப்பயோ சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்ப ரீசெண்டா சொன்னாரா? அதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் அப்ப பேசணும். 24 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ பேசின கணக்குகள். அவ்வளவு பெரிய ஸ்டாண்டர்ட்ல யாரும் மாத்த மாட்டாங்க. மாத்த மாட்டாங்கன்றதுனால ஐயோ மாத்திரக்கூடாது, ஐயோ மாத்திரக்கூடாது, ஐயோ மாத்திரக்கூடாதுங்கிற பதற்றம் எல்லா உடன்பிறப்புகளுக்கும் இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த மண்டவீங்கி உடன்பிறப்புகள் இருக்காங்கல்ல, மரியாதைன்னு என்னே தெரியாத 24 மணி நேரமும் ஆன்லைன்ல பெண்களை ஹாராஸ் பண்ணிட்டு அபியூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க இந்த மண்டவீங்கி திமுக ஐடி விங் இருக்கு இல்லையா, அந்த திமுக ஐடி விங் தான் உட்காந்துட்டு திமுக காரர்கள் யாரும் வந்து திமுகவை எதிர்த்து பேசுற காங்கிரஸ்காரர்கள் எல்லாரும் ஆர்எஸ்எஸ் காரர்கள், ஆர்எஸ்எஸ் காரன்னு இவன் உட்காந்து ஸ்டாம்ப் பண்றான் பாத்தீங்களா? அந்த இடத்துல தான் காங்கிரஸ் ரொம்ப காண்டாகி உங்களை என்ன சொல்லிடுச்சு, அல்ரசல் ரெண்டாரு மாணிக்கம் தாக்கூர். திமுக ஐடி விங் அல்ற சொல்ற உண்மைதான், அல்ற சொல்றியா? அதை விடவும் ரொம்ப மோசமான வார்த்தைகளை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைன்றதால பயன்படுத்த முடியாது. அப்ப அந்த அல்ற சில்லறைகளுக்கு இதுங்க எல்லாம் வாய வச்சுட்டு இருந்தாலே வந்து தமிழ்நாடு ஒழுங்கா இருக்கும். இதுங்க உட்காந்துக்கிட்டு இவனுங்களுக்கு ஒருத்தவங்க தேவைன்னா உட்காந்து போற்றி புகழ்வதும், தேவையில்லைன்னா தூக்கி போட்டு மிதிக்கிற அந்த மனநிலைமை இருக்குல்ல. யாரால திமுகவை யாரு எதிர்த்து பேசினாலும் இவங்களும் ஆர்எஸ்எஸ், இவங்க ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸோட பி டீமே திமுக தான், ஆர்எஸ்எஸோட பி டீமே திமுக தான். இன்னைக்கு சட்டமன்றத்துல தங்கம் தென்னரசு என்னத்த பெருமையா சொல்றாரு, 4100 கோயில்களுக்கு நாங்கள் குடமுழக்கு செய்து விட்டோம். நீங்க கோயில் சார்ந்து ஆன்மீக ஆட்சி செய்ய வந்தீங்களா, வளர்ச்சி சார்ந்த டெவலப்மெண்ட் கவர்மெண்டா நீங்க வந்தீங்களா? 4100 கோயில்களுக்கு நாங்கள் குடமுழக்கு இத்தனை கோடி செலவு செய்து எல்லோருக்கும் எல்லாம். அப்ப நீங்க நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி திமுக அப்படின்னா நீங்க நீதி கட்சி வரலாறையே தூக்கின்னு வராதீங்க சார். அது 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து திமுக சரியா பண்றாங்க. இன்னைக்கு இருக்கிற திமுக அது என்னது, ஸ்டாலின் ஃபேமிலி டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அது பேர் என்னது, ஸ்டாலின் ஃபேமிலி டெவலப்மெண்ட் கார்பரேஷன். கருணாநிதி ஃபேமிலி டெவலப்மெண்ட் கார்பரேஷனா கருணாநிதி காலத்துல வந்துச்சு. அப்ப அவர் தயாள் அம்மா குடும்பத்தையும் பார்த்துக்கணும், இந்த பக்கம் ராசாத்தி அம்மா குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அந்த மூத்த ஒய்ஃப் குடும்பத்தையும் பார்த்துக்கணும். அப்ப கருணாநிதி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பெருசா இருந்துச்சு. இப்ப அந்த பெருசு கிளைகள் 2 கிளைகள் இந்த பக்கம் முகாமுத்து குடும்பத்து கிளையையும் வெட்டி விட்டுட்டு இங்கிட்டு கனிமொழி கிளையை வெட்டுறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. கத்தி அருவால தூக்கிக்கிட்டே தான் இருக்காங்க கனிமொழி கிளையை வெட்டுவதற்கு. அப்ப இது வந்து ஒன்லி ஸ்டாலின் ஃபேமிலி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இஸ் கால்ட் டிஎம்கே. டிஎம்கேங்கிறது பெரிய லட்சியங்கள், சமூக நீதி, அதெல்லாம் சும்மா வாயளவு கொள்கை. என்ன இன்னைக்கு தங்கம் தென்னரசு மாதிரி தமிழை நல்லா மடக்கி 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 பேசினா அப்படியே உயர்ந்த ஆட்சின்னு ஆயிடுமா? அதனால் இன்னைக்கு தேதிக்கு திமுக வந்து ஃபவுண்டேஷன் இந்த வடிவேலு காமெடி தான், பேஸ்மெண்ட் வீக்கு பாடி ஸ்ட்ராங் ஆகத்தான் இன்னைக்கு. நான் வெளிப்படையாவே சொல்றேன் மேம், இன்னைக்கு களத்துல இன்னைக்கும் இருக்க திமுக காரங்க அடிமட்டத்துல இருப்பாங்களே, திமுக தொண்டர்கள்னு இருப்பாங்க. அவங்க வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் வெளியே போனாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல, நாங்க இருக்கும் தலைவரே, நமக்கு அது வேஸ்ட் லக்கேஜ் தான் தலைவர்னு சொல்ற திமுக தொண்டர்கள் இருக்காங்க. அதை பத்தி கவலையே படாத. அதான் நானும் கேக்குறேன், அவங்க அதை பத்தி கவலை இல்ல. காங்கிரஸ் வேஸ்ட் லக்கேஜ்னு சொல்றீங்கல்ல, அதான் வேஸ்ட் லக்கேஜ் சொல்றீங்கல்ல. முதலமைச்சர் எதுக்கு தூக்கி போடுங்க. திமுக தான் ரொம்ப அப்படியே ரொம்ப தைரியமான ஆளாச்சுல, ரொம்ப தைரியமான ஆளாச்சுல, தூக்கி போடுங்க. தொண்டர்கள் தெளிவா இருக்காங்க. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க பாருங்க, ஆனா ஒரே ஒண்ணுதான், அதே தொண்டர்கள் தலைமைக்கு கட்டுப்படுறாங்க. சரி, தலைமை காங்கிரஸ் கூட இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா இருக்கட்டும், அதுவும் நம்ம பார்ப்போம். எதிரியும் பாக்குறாங்க, காங்கிரஸ் வேண்டாம், காங்கிரஸ் இல்லாம திமுகவால வெற்றி பெற முடியும் என்ற மன உறுதி இருக்கு அவங்க கிட்ட. அதே நேரத்துல எதிரியும் பாக்குறாங்க. அப்ப எதிரியை வீழ்த்தணும்னா நம்ம கூட 1+1
காங்கிரஸ் இருக்கட்டுமே இருந்துட்டு போட்டுமே என்ற அந்த பக்குவமும் இருக்கு. அதாவது என்னன்னு, நீங்க ஆட்சியில் உட்கார்றதுக்கு நீங்க 4 லட்சம் கோடி கொள்ளை அடிக்கிறதுக்கு காங்கிரஸ் உங்களுக்கு துணை வரணும். அவங்க காங்கிரஸ்காரங்க உங்களுக்கு எலெக்ஷன் அப்ப ஐயா சாமி என் தொகுதிக்கு செலவை நீங்க பாத்துக்கோங்க சாமி அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து அவங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கணும். அதுதான் திமுகவோட அந்த என்னது ஆண்ட பரம்பரை மனநிலைமை, பண்ணையார் மனநிலைமை, அரச பரம்பரை மனநிலைமை. அந்த அரச பரம்பரை ஆண்ட பரம்பரை மனநிலைமைக்கு தான் காங்கிரஸ்ல இருக்கிற 1-2 பேரு கொள்ளி வைக்கணும்னு ஒருத்தர் 2 பேருனாலும் தேர் பவர்ஃபுல். அதுவும் மக்களோட குரல் தானே, ஒரு குரல் 2 குரல்ங்கிறது இல்ல. குரல் வந்துருச்சா இல்லையா? நீங்க உங்க சௌகரியத்துக்கு 118 சீட்டு கொடுப்பீங்க, 118 63 63 41 41 25 குறைச்சிட்டு வருவீங்க. அவங்க எல்லாத்துக்கும் எஸ்ஆர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதிமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கும்போது நம்ம எத்தனை தொகுதி கொடுத்தோம்ன்ற கேள்வியில எத்தனை தொகுதி இன்ன வரைக்கும் புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்திலையும் சரி, அம்மாவோட ஆட்சி காலத்திலையும் சரி, எடப்பாடியார் ஆட்சி காலத்திலையும் சரி, எங்களோடு கூட்டணியில் அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கின்ற எந்த கட்சியாவது வெளியே போய் எங்களை அதிமுக மினிஸ்டர்ஸ் எங்களை அவமானப்படுத்தினார்கள், அதிமுக மினிஸ்டர்ஸ் எங்களை கெட்ட வார்த்தையில பேசினாங்க, அதிமுக மினிஸ்டர்ஸ் எங்களோட கொடி பிடிச்சிட்டு வராதுன்னு சொன்னாங்க, குற்றச்சாட்டு இருக்கா? இன்னைக்கு காங்கிரஸ்ல 234 தொகுதிகள்லையும் வேலை பார்க்குற ஒவ்வொரு காங்கிரஸ் மாவட்ட செயலாளரையும் நீங்க கூப்பிடுங்க. ஒவ்வொரு மாவட்ட காங்கிரஸ் செயலாளரும் சொல்ற வார்த்தை என்னவா இருக்கு தெரியுமா? நீ கொடி பிடிச்சிட்டு எங்க கூட வராதன்னு சொல்றாங்க. லோக்கல்ல இருக்கிறவங்க எங்க கொடியே நடவிட மாட்டாங்க, கொடி கம்பத்தை நடவிட மாட்டாங்க திமுக காரன் சொல்லுவாங்க. எங்களை 5 பைசாக்கு மதிக்க மாட்டாங்க சார். சொல்றேன் இருக்கா? ஏன்னா புதுசா அதிசயமா கேக்குற மாதிரி கேக்குறீங்க சார். காங்கிரஸ் நீங்க என்னன்னா சின்ன சின்ன சிக்கல் அவங்களுக்குள்ள அதாவது எப்படின்னா திமுகவுக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்தவனுக்கு வந்தா அது தக்காளி சட்னி. நீங்கள் திமுகவோட சில திமுக காரனாக இருப்பதற்கு சில பேசிக் குவாலிட்டி வேணும் சார். என்ன பேசிக் குவாலிட்டி தெரியுமா? பெண்களை கெட்ட வார்த்தையில பேச தெரியணும். அதுதான் ஒரு திமுக காரனுக்கா இருக்கிறதுக்கான முதல் தகுதி. அதுதான் பெண்களை கேவலமா பேச தெரிஞ்சதுதான் திமுக காரனாக இருப்பதற்கு முதல் தகுதி. அது ஐயா கருணாநிதி இந்திரா காந்தியை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நான் திரும்ப சொல்ல விரும்புறேன். BA MA டிகிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் சிந்தனை. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் உங்க சிந்தனையாளர். உங்க சிந்தனையாளர் யாரு? கோர்ட்ல இப்ப பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு உட்காந்துருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் உங்களுடைய சிந்தனையாளர். 99 பேர் இருக்காங்களா மேம்? அப்படி பேசாத 99 பேர் யார் இருக்காங்க? நீங்க திமுக ஐடி விங்ல நீங்க ஒரு 10 இது ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்க, ட்விட் எடுத்து பாருங்க. திமுக ஐடி விங்குன்னு நாங்க சொல்லிக்கிட்டு திரியிற ஆட்களோட ஒவ்வொரு போஸ்டையும் நீங்க பாருங்க. எவ்வளவு மலினமா தன் கட்சி பெண்களையுமே அவர்கள் மலினமாக, எங்களை மாதிரி ஆப்போசிட்ல இருக்க பெண்களை மலினமா பேசுறதுங்கிறது வேற. அப்போ திமுகல ஃபர்ஸ்ட் தகுதியானது பெண்களை அவமானப்படுத்துவது, கையை பிடித்து இழுப்பது, மானபங்கப்படுத்துவது, ரூம்குள்ள அடைச்சி வச்சு 6 மாசம் ரேப் பண்றது, இதெல்லாம் யாரு இந்த மாதிரியா இருந்தா என்ன பண்றது? ஒரு விமனைசருக்கான எல்லா வேலைகளையும் பொம்பளை பொறுக்கித்தனங்களையும் செய்வது தான் திமுகவில் ஒருத்தன் உறுப்பினராக சேர்வதற்கான முதல் தகுதி. 2வது கொல்ல மெத்தபெட்டமைன் கஞ்சா கடத்தி இருக்கணும், அது 2வது தகுதி. அப்புறம் அந்த 2வது தகுதியிலேயே இதெல்லாம் அப்படின்னா பி தகுதி என்ன? கிட்னி திருடணும், கண்ணை திருடணும், உடல் உறுப்புகளை திருடணும், இது 2வது தகுதியாச்சு. 3வது தகுதி என்னது? ஆத்து மணலை கொள்ளையடிக்கணும், கிரானைட் கல்லு திருடணும், இதெல்லாம் 3வது தகுதி. 4வது என்ன? இது எல்லா நேரமும் போய் சொல்லி கொண்டிருக்க வேண்டும். முதல்வர்ல இருந்து துணை முதல்வர்ல இருந்து எல்லா நேரமும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கும், அவதூறுகள் பேச்சுகள். டீசன்சிக்கும் அறத்துக்கும் நேர்மைக்கும் திமுகல இடமே கிடையாது. அதுதான் திமுக. காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க. இப்ப சிக்கலா பாருங்க, காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணியில காங்கிரஸ் இல்லைன்னு எங்கேயாவது தகவல் வெளியே வந்திருக்கா? இல்ல திமுக கூட்டணியோட நாங்க வெளியேறிட்டோம்னு காங்கிரஸ் எங்கேயுமே சொல்லல, யாரும் எழுத கூட இல்லை. நாங்க கூட்டணியில தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கான தேவைகளாக நாங்க பார்ப்பது கூட்டணியில எங்களுக்கு பங்கு வேணும், அமைச்சரவையில பங்கு வேணும், மற்ற வாரியத்துல பங்கு வேணும், அவங்க கேட்பதாக எடுக்கக்கூடிய கேள்வி எல்லாம் அது ஒரு ஜனநாயகம் கேள்வி தானே. திமுக அதை கேட்கலாம். அதான் சார், காங்கிரஸ்காரர்கள் ஜனநாயகவாதிகளாக இருக்கிறார்கள், திமுக காரர்கள் முரட்டுத்தனமான பாசிஸ்டுகளாக இருக்கிறார்கள். அப்ப இங்க நடக்கிறது என்ன போர்? ஒரு முரட்டுத்தனமான பாசிஸ்டுகளுக்கும் ஜனநாயகவாதிகளுக்கும் இடையே நடக்கின்ற ஒரு வார்த்தை போர் நடந்துட்டு இருக்கு. இதே காங்கிரஸ்ல இது கேளுங்க, இதே காங்கிரஸ்ல
இன்னும் கொஞ்சம் அவங்க ஏன்னா இன்னுமே அவங்க ஜனநாயகம் இந்தியாவுக்குள் ஜனநாயகம்னு சத்தமா பேசிட்டு இருக்கோம். ஒரே ஒரு கட்சினா அது காங்கிரஸ் மட்டும்தான். காங்கிரஸ் இன்னும் சத்தமா பேசுச்சுன்னு வச்சுக்கோங்க, திமுக அது யாரை போட்டு தள்ளுன்னு தெரியாது. காங்கிரஸ்காரங்க யாரை என்னைக்கு திமுக வெட்டி வீழ்த்தும் தெரியாது. திமுக தன் சொந்த கட்சிக்காரர்களையே வெட்டி வீழ்த்திய கட்சி. தாக்கு ரிட்டன் கொலை வழக்கை யாரும் மறக்க மாட்டார்கள். தோழர் லீலாவதியை வெட்டியதை யாரும் மறக்க மாட்டார்கள். ஜனநாயகத்தை பாதுகாக்கின்றவர்களாக காங்கிரஸ் தன்னை காட்டிக் கொள்கிறார்கள் சார். அந்த காங்கிரஸ்காரர்களை நீங்க 67 வெட்டி சாச்ச வரலாறுலாம் போய் இருக்குது சார். போய் அன்னை கன்னிமரா லைப்ரரியில இருக்கிற பேப்பர்லாம் போய் திருப்பி உட்காந்து புரட்டுங்க. கார்டு வச்சிருக்கீங்களா கன்னியாகுமரி? நான் வேணா கார்டு தரேன் போங்க. சரியா? 67 காங்கிரஸ்காரனை ஓட விட்டு விரட்டி இருக்கீங்க. சரிங்களா? திமுக காரங்கள காங்கிரஸ் ஓட விரட்டி இருக்குது. அப்படி ஒரு வீரமிக்க வரலாறு 2 பேத்துக்குமே இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி இருந்த காங்கிரஸ்காரங்கெல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க. இப்ப இருக்கிறவங்க அது கொஞ்சம் சாஃப்ட் வெர்ஷனா இருக்கிறதுனால இப்படி வார்த்தை போர்களாகவே வெடித்திருக்குது. இதே மாதிரி இப்படியே இந்த என்ன பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் ரொம்ப பாவம் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் தாவேக்காவோட போகணுங்கிறதுல ரொம்ப அடம்பிடிப்பார் போல இருக்கு. அப்படி டிமாண்ட் ஏதாவது இருக்கதா கவனிக்கிறீங்களா? காங்கிரஸ்க்கு டிமாண்டா தாவேக்கா அப்படின்றாங்க. இல்ல, காங்கிரஸ்க்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத விட தான் சார்ந்து இருக்கிறதுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஆள் திமுக தான் அப்படிங்கிற துயரமான சூழ்நிலையில அவங்க இல்லை. அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பக்கம் டிவிக்கேமோ ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல. போக்கற்றவர்களாக இல்லை, போறதுக்கு ஒரு இடம் இருக்குது இன்னைக்கு அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல அதை சொல்றாங்க. அவங்களோட கூட்டம் போன மாசம் நடந்த போது பலர் தாவேக்கா பக்கம் போகணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை குறித்து இன்னும் தலைமை முடிவெடுக்கல. முடிவெடுத்தா திமுக அடுத்த ஒரு 10 வருஷம் பாவம் வீட்டுல இருப்பது உறுதியாகிவிடும். இப்ப நான் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகினால் தோல்வி திமுகவுக்கு அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லைனாலும் தோல்விதான் சார். இல்லைனாலும் அது 26ல தோல்விதான். காங்கிரஸ் இல்லாமல் போனால் அது மகா கேவலமான ஒரு தோல்வியா இருக்கும். என்ன வேறுபாடு? 3வது முறையாக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழக்கக்கூடிய நிலைமை வரலாம். காங்கிரஸ் 3வது காங்கிரஸ் கூட இருந்ததுன்னா ஒரு கௌரவமான எதிர்கட்சியா இருக்கலாம். காங்கிரஸ் போயிருச்சுன்னா 3வது முறையாக 4வது முறையாக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து, அப்பா 2 முறை இழந்தார், மகன் 1 முறை இழந்தார் அப்படிங்கிற ஒரு வரலாறு உருவாக்கப்படும். அவ்வளவுதான். 5000 கொடுத்துருக்காங்க பெண்கள் சார். 5000 அப்புறம் இப்ப நீங்க எத்தனை வீடியோஸ் பாக்குறீங்க? எல்லா லேடிஸ் என்ன கேக்குறாங்க? உங்க அப்பா வீட்டு காசையா கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. யார் வந்தாலும் அப்பாவோட பணத்தை கொடுக்க போறது. இதுக்கு முன்னாடி இருந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியானாலும், எம்ஜிஆர் ஆட்சியானாலும், எடப்பாடி ஆட்சியானாலும், பன்னீர்செல்வம் ஆட்சியானாலும் யார் ஆட்சியிலுமே அவங்க பணத்தை கொடுக்கல இல்லையா? அந்த தெளிவு முதல்வருக்கு இருந்ததுன்னா, நாங்கள் 5000 கொடுத்தோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் 5000 கொடுத்தோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கூவ மாட்டார். செஞ்சது சொல்லணும். என்னது செஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த திமுக செய்யற காமெடி எல்லாம் இருக்குல்ல, இது 2026ல தான் கோடை காலம்னு ஒண்ணு வந்த மாதிரியும், இவர் ஆண்ட மத்த காலங்கள்ல கோடை காலமே வரலாத மாதிரிக்கும் 26 கோடை கால நிதினு ஒண்ணு தராராம். நீங்க பேசுறீங்க இல்லையா? ஆனா பணம் வாங்கின பெண்கள் எல்லாம் வரட்டுமே, நல்லா இருக்கு, பரவாயில்ல, இருக்கட்டுமே தான் சொல்றாங்க. எல்லா பெண்களும் நீங்க இந்த எல்லா பெண்களும் எல்லாம் சொல்லாதீங்க மொத்தமா. நீங்க டிஎம்கே சார்பு குடும்பங்கள்ல போய் கேட்டீங்கன்னா அவங்க வேற வழி இல்லை. அவங்க ஐயோ தலைவர் கொடுத்துட்டாரு, போயிட்டாரு, வந்துட்டாரு. ரோட்ல போற யாராவது நடுநிலையா இருக்கிற ஒரு அம்மா பிடிச்சு கேட்டீங்கன்னா அந்த அம்மா இப்படிதான் கேட்பாங்க, அப்பா கூட்டு காசியா சார் கொடுத்தான் இல்ல. இந்த நேர்காணல பார்த்து மாட்டாங்களா? 2000 கூடுதலா கொடுக்கறது உங்க மேடமுக்கு பிடிக்கலன்னு வருத்தப்பட மாட்டாங்க பாக்குற பெண்கள்? சார் பெண்களுக்கு நீங்க பெண்கள் திமுக காரர்கள், திமுக சப்போர்ட்டர்ஸ் பெண்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. திரும்பவும் சொல்றேன், பெண்களை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நீங்க நம்ம 5000 ரூபாய் கொடுத்தா அப்படியே உதயசூரியனை பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு அழுத்திட்டு போவான்னு நினைக்காதீங்க. நீங்க உங்க அந்த 5000ம் இந்த திட்டமே நீங்க இந்த 1,31,00,000 பேருக்கு அதுல ஒரு 75% நீங்க திமுக குடும்பங்களுக்கே நீங்கள் அந்த காசை கொடுத்திருக்கிறீர்கள். 1000 ரூபாய் கொடுக்கும் போதே தமிழர்கள் தானே. ஐயோ சார், இப்ப மட்டும் உங்களுக்கு தமிழன் வந்துருவான் சார். உங்களுக்கு இந்த திமுக காரங்களுக்கும் என்னன்னா அந்த கருப்பு சட்டைக்காரர்களுக்கும் உங்களுக்கு தேவைன்னா தமிழன் அந்த காடை டக்குன்னு தூக்குவீங்க. தமிழன் 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 தமிழன்னு. உங்களுக்கு தேவை இல்லைன்னா உடனே திராவிடமும் தமிழரும் போட்டு உங்க இஷ்டத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணி மக்களை ஒரு கன்ஃபியூஷன்லயே வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு குடும்பங்களையும் ரெண்டா பிரிக்கிறீங்க. திமுக குடும்பம் பிரிச்சு நம்ம அவங்களை தீண்டத்தகாதவர்களா ஒதுக்க கூடாது இல்லையா? நீங்க சார் நீங்க அதாவது ரொம்ப அல்வா கிண்டாதீங்க சரியா? இந்த அல்வா எல்லாம் மக்களும் பார்ப்பாங்க.
நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் கொண்டு போய் கரெக்டா திமுக ஃபேமிலிஸ் யாரு கார் வச்சிருக்கவங்க, 2 வீடு வச்சிருக்கவங்க, மாடியா கட்டியிருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றீங்க. கஷ்டப்படுற ஜனங்கள்ல பாதி ஜனங்களுக்கு அந்த காசு போய் சேரல. அது தெரியுமா உங்களுக்கு? சும்மா கொடுத்த 1.31 அந்த கோடி குடும்பங்கள் அத்தனையிலேயே அதில் 75% டிஎம்கே காரங்கள் வாங்கினவங்க எல்லாரும். டிஎம்கே காரங்களுக்கு எப்பயுமே வயிறு நிறையாது. கொடுக்குறியா கொடு. அவங்களுக்கு என்ன பாரு, மினிஸ்டரா இருந்தவங்க பாரு நேரெல்லாம் வந்து 1000 கோடி அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு அந்த நகராட்சி பேமெண்ட் இதுல போஸ்டிங்ல 1000 கோடி அடிச்சிருக்காரு. நமக்கு வெறும் 5000 தானான்னு அவங்க புலம்பல். அன்பில் மகேஷ் போஸ்டிங் போட்டதுல டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்ததுல அவரு ஒரு 1000 கோடி அடிச்சிட்டாராமா. அந்த பக்கம் அப்படிதான் எல்லாம் புலம்புவாங்களே ஒழிய, பாமூர்த்தி அவர் எத்தனை லட்சம் கோடியும் அடிச்சிட்டாராமாப்பா. சாதாரண ஜனங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார். நீங்க வேணா எங்க கட்சி ஊழலே செய்யாத உத்தம கட்சின்னு திமுக வேணா மாறு தட்டிக்கலாம். ஆனா அதை திமுகல இருக்கிற ஒரு அடிமட்ட தொண்டன் அதை நம்புவாரா? அப்ப நீங்க வந்து ஊழல் பெருத்து போயிடுச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா வீட்டுக்கு கிடைக்குது, இதெல்லாம் தான் திமுகவோட இந்த 5 ஆண்டு கஞ்சா வீட்டுக்கு. ஆமா சார், ஏன் சார் பெரிய அவதூறு மேம். ஸ்கூல் பசங்க கையில புக்ல வந்து அந்த புக்குக்குள்ள வச்சு அதை கொண்டு பைக்குள்ள வச்சு அவன் ஸ்கூலுக்கு கொண்டு போறான். இதெல்லாம் இங்கதான் நடக்குது. ஸ்டாலினோட 5 ஆண்டு கால சாதனை 13 வயது பெண்கள் கையில் கஞ்சாவை போய் சேர்த்ததுதான் ஸ்டாலின் ஐயாவோட அளப்பரிய சாதனை. இந்த அளப்பரிய சாதனைக்கு மக்கள் என்ன மாதிரி ஒரு தீர்ப்பை தராங்க அப்படிங்கிறத 2026 மேல பாருங்க. மிக நிச்சயமாக திமுக காங்கிரஸ்னாலையும் வீட்டுக்கு போறதுக்கு காரணம் காங்கிரஸ்னாலையும், காங்கிரஸ்ல இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இப்ப கூட என்ன பண்ணிட்டு இருக்குது திமுக, காங்கிரஸை 2ஆக பிளப்பது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குது. காங்கிரஸை 2ஆ பிரிச்சு விடணும். இந்த பிரிச்சு விடுற வேலையை தவிர்த்து திமுகவுக்கு ஒண்ணுமே தெரியாது. எந்த கட்சி இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் வருதா, பிரிச்சு விடு இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க வந்து என்னன்னா, இந்த பிரிச்சு விடுற இந்த கேவலமான அப்ரோச்னாலையும் கஞ்சாவை வீட்டுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறதும் இந்த 2 காரணங்களால் 2006-11 மின்சார தட்டுப்பாடு ஞாபகம் இருக்கா? 4 மணி நேரம் 6 மணி நேரம் இருந்தது, 8 மணி நேரம்லாம் போச்சு சார். மின்சாரம் இல்லாதது எப்படி ஆற்காட்டார் புண்ணியத்தால் 10 வருஷம் வீட்டுல உட்கார்ந்து இருந்தாங்களோ, அதே மாதிரி இந்த முறை இந்த கஞ்சா பெண் குழந்தைகள் கையில் போய் சேர்த்தீங்கல்ல, இந்த 5000 ரூபாய் அதெல்லாம் ஈடு பண்ணாது. ஒவ்வொரு அம்மாவுக்கும் அது வலி இருக்கும். என் புள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு பத்திரமா வந்துருமா, அது பையில கஞ்சா கிஞ்சா இல்லாம இருக்குமான்னு நினைக்கின்ற ஒரு மனநிலைமையை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அது திமுக வீட்டுக்கு போவதற்கு மிக முக்கிய முதற் காரணம். கை உங்களுக்கு கை விடுமா, கைய நழுவி விடுமா அப்படிங்கிறது வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கும். சரிங்களா? விருப்பம் நிறைவேறும். எனக்கு என்ன சார் விருப்பம்? அது வந்து என்னன்னா, அவங்களுக்கு உண்மையிலுமே அவர் என்னது, இப்ப ஐயாவுக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கு அஷ்டமத்துல சனியா, துர்காமா அதனாலதான் கோயிலா போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. சரி, யாரு? அதெல்லாம் கடந்து போயிடுவாங்க. யாரு? அப்போ துர்கா அம்மா வந்து கோயிலுக்கோலா அலையிறது அவங்களோட என்ன சொல்றீங்க? அது அவங்க நம்பிக்கை. அப்போ திமுகங்கிறது வீட்டுல இருக்கவங்க ஒரு நம்பிக்கை, தலைவர் ஒரு நம்பிக்கை. அப்புறம் நீங்க ஒரு கொள்கை பற்றி இருக்கும், வீட்டுல இருக்கவங்க கொள்கை திணிக்க முடியாது. அவங்க நம்பிக்கையில இருப்பாங்க. அப்படித்தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் என்ன பண்ணுவாரு தலைவர், போய் அங்க பசுமன் முத்திரமிங்களார் இதுல வந்து திருநீரை வச்சுக்கிட்டு இப்படி அழிச்சு விட்டு வந்துருவாரு. என்ன வெங்காயத்துக்கு இந்த நாடகத்தை போடுறாரு அவரு? உதயநிதி கோயிலா போய் உட்காந்து பௌவியமா கீழே உட்காந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு மகளோட சேர்த்து பிள்ளையார் சிலை செஞ்சு விளையாண்டுகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பண்ணுவீங்க. அப்புறம் அவர் பேர் என்ன, சபரீசன் என்னடானா போய் திருச்செந்தூர் கோயில்ல உதயநிதி நாசமா போகணும்னு சொல்லி யாகம் நடத்திட்டு இருக்காரு சார். சத்ரு யாகமா, சத்ரு அழிஞ்சு போற யாகம், பாருங்க கரெக்டா சொல்றீங்க பாருங்க. பெரியாரிஸ்டுகளுக்கு தான் எல்லாமே சரியா தெரியுது. சத்ரு சம்ஹார யாகம். ஒரு இந்து சனாதனத்தை நம்புகிறவங்க கூட இவ்வளவு தூரம் கரெக்டா அந்த வார்த்தையை வச்சு சொல்வானா என்னன்னு தெரியல. ஆனா நாங்கள் பெரியாரிசம் பேசுகிறோம் என்கின்ற திமுக காரர்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா, நீங்க எல்லாம் தான் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுகின்ற ஒரு ஆட்கள். உங்களை நான் பர்சனலா அட்டாக் பண்ணலாம், மன்னிக்கணும். திமுகவில் சபரீசன் உதயநிதி அழிந்து போகணும். இப்ப வேற அவர் உதயநிதி அழிச்சது பத்தாதுன்னு
கனிமொழி அழிஞ்சு போகணும்னு டெல்லிக்கு படையெடுத்துட்டு இருக்காரு. ஆக சத்ரு சம்ஹார யாகம் நடத்துவதுதான் கருணாநிதி தன்னுடைய வாரிசுகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மந்திரம் என்றால், இந்த குடும்பம் தமிழகத்தை காப்பாற்றும் என்று நம்புவது உலகின் மிக மிக அறிவீனமான ஒரு செயல் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். 26 திமுக வீட்டுக்கு போவது உறுதி உறுதி உறுதி. நன்றி. நன்றி மேம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.